தாவேகாவினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் வந்து விஜய் தலைமையில் நாளை நடைபெற இருக்கிறது. விஜய் என்ன பேச போறார், செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவருடைய பேச்சு அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்றதா இப்போதைக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. அதை பற்றி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் விஜய் பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடு மக்கள் சந்திப்புக்கு பிறகு விஜய் ஒரு அரசியல் மேடையில் பேச போறாரு, இல்லை அந்த கட்சி சார்ந்த விஷயங்கள்ல பொதுமக்கள் பார்வையில் ஒன்று பேச போறாரு அப்படின்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டம் தான். அதுக்கு முன்பு டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்படின்றது பிரம்மாண்டமாக நடந்தது. அங்கே விஜய் பேசியிருந்தாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோதனை காலகட்டமாகவே விஜய்க்கு இருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஜனநாயகன் படம் வந்து திட்டமிட்டபடி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியல. நீதிமன்றத்திற்கு அது தொடர்பான வழக்கு அப்படின்றது போயின்றது. உச்சநீதிமன்றம் வரை போய் அங்கேயும் அவர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கல. அதற்கு பிறகு டிவிஷன் பெஞ்சில் இப்போ வந்து ஆர்டர் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை வந்து ஜனநாயகன் படத்தினுடைய தீர்ப்பு அப்படின்றது டிவிஷன் பெஞ்ச் கொடுக்க இருக்கு அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி. சரி, ஓகே, விஜய் நாளைக்கு நடைபெறக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்ன பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. பொதுவாகவே விஜயினுடைய ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப மெஷர்டாக இருக்குது, ரொம்ப அளந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இல்லை 30 நிமிஷத்துக்குள்ளே தான் விஜய் வந்து பொதுவாகவே பேசுகிறாரு. அதுவும் ஈரோடு மக்கள் சந்திப்பில் வந்து 30 நிமிஷம் பேசியிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் பொதுவாக சோஷியல் மீடியாவை கவனிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசன்ட் டேஸில் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விமர்சனம் அப்படின்றது இப்போ ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்குது. இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றியெல்லாம் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக பேசணுமே, ஏன் அவர் வந்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உட்பட நிறைய தலைவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக அவங்க ஜனநாயகன் படத்தை வெளியிட வேண்டும் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கெல்லாம் விஜய் நன்றி கூட சொல்லலை அப்படின்னு பல விமர்சனங்களை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை வந்து விஜய் விமர்சனமே பண்ண மாட்டாரு, பாஜகவுடைய பி டீம் தான் விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனமும் பொதுவாக முன்வைக்கப்படுது. இப்போ இப்படியான ஒரு சூழல்ல விஜய் வந்து நாளைக்கு பேசாம வேற விஷயங்களை பேசுவாரா, இல்லை அடுத்த கட்டமாக கட்சியுடைய பணிகளை எப்படி அவர் வந்து முடுக்கி விட போறார் அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் பேசின அந்த ஸ்பீச் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு ஃபயரியான ஸ்பீச்சு. ஏன்னா நீண்ட காலமாக அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அவர் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு மக்கள் சந்திப்பும் நடத்தாமல் இருந்தார். ஈரோட்டில் தான் அதுக்கு பிறகு நடத்தினார். அதுக்கு முன்னாடி வந்து புதுச்சேரியில் பண்ணியிருந்தாரே தவிர அங்கே ஈரோட்டில் நடந்த அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்றது ஒரு கவனத்தை பெற்றது. அதற்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் ரொம்ப அக்ரஸிவாக வந்து திமுகவை அட்டாக் பண்ணது தான். தீய சக்தி தீய சக்தின்னு 3 முறை திமுகவை குறிப்பிட்டு அவர் சொல்லிட்டு தாவேகா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய பஞ்ச்லைனாக மாறினது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் திமுகவை பார்த்து தீய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய அரசியல் மேடைகளில் பிரச்சார கூட்டங்களில் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய பிரச்சார கூட்டங்களில் வந்து திமுகவை குறிப்பிட்டு பேசும்போது தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து அவங்க வந்து தீய சக்தின்ற வார்த்தையை வந்து எங்கேயுமே பயன்படுத்தினது கிடையாது. இப்போ விஜய் சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த பாஜக தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் நடந்ததுல மதுராந்தகத்தில், அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசின அத்தனை தலைவர்களும் திமுகவை தீய சக்தி என்று குறிப்பிட்டு பேசினாங்க அப்படின்றது கவனிக்கத்தக்கது. ஸோ இப்போ விஜய் ஒன்று பேசுகிறாரு அப்படின்னா அது ஒரு ட்ரெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயால் இந்த கேப்பை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிட முடியும். இப்போ கடந்த 1 மாத காலமாக எந்த ஒரு அரசியல் ஆக்டிவிட்டியும் தாவேக்கால இல்லை, வெளிப்படையாக இல்லை. உள்ள அவங்க வந்து உண்மையாகவே கட்சி பணிகள்லாம் செய்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா வெளிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சி வேலைகள்லையும் அவங்க வந்து இப்போ செய்யலை அப்படின்றதான் பொதுவான குற்றச்சாட்டு. ஸோ இப்போ அந்த கேப்பை வந்து விஜயினுடைய ஸ்பீச்சு நாளைக்கு வந்து ஃபில் பண்ணிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக கட்சி வேலைகளை தீவிரப்படுத்துவதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜி விஜய் வைத்திருக்கிறார் அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை வந்து தாவேக்காக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இந்த ஜனவரி மாதத்தில் அவங்களுக்கு இருந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போனது, அப்புறம் விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்காக 2 முறை டெல்லி போனது அப்படின்னு ஒரு துக்கமான ஒரு மாதமாகத்தான் ஜனவரி அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த நல்ல செய்தி அப்படின்றது விசில் சின்னம், அவங்க கேட்ட சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது. ரொம்ப எளிமையாக அந்த சின்னத்தை வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க, அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கு.
இந்த செய்திக்கு பிறகுதான் விஜய் தலைமையிலான இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நாளைக்கு நடைபெற இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தல் போல 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இருக்க போறதில்ல. அதற்கு முக்கியமான காரணம் விஜய் ஃபேக்டர். விஜயனுடைய தாவேகா பெரிய சிறிய கட்சிகளுக்கு ஒரு இடையூறை, ஒரு சேதத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றது தான் கள யதார்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயனுடைய தாவேகா ரொம்ப கன்சிஸ்டண்டா பாலிடிக்ஸ் பண்றாங்களா, அரசியல் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய சுணக்கம் இருக்கு அப்படின்றது தான் ஒரு விமர்சனமாகவே அந்த கட்சி மீது வைக்கப்படுகிறது. விஜயை பொறுத்தவரையில அவருக்கு இளைஞர்களுடைய, பெண்களுடைய ஆதரவு அப்படின்றது இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா அப்படின்றது ஒரு பிறந்த ஒரு தவழும் குழந்தையாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப தாவேகா ஆரம்பித்து 2 ஆண்டுகள் பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தால் முடிவடைய போகிறது. 3ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்க போறாங்க. ஆனா இன்னும் அந்த கட்சியுடைய கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப திமுக, அதிமுகவை பொறுத்தவரையில நடக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறது. தாவேகா தவளக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறது அப்படின்றது தான் கள யதார்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கும் சில விமர்சனங்கள் இருக்கும். ஏன்னா விஜயை பொறுத்தவரையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் மத்தியில இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுகலையோ அதிமுகலையோ மற்ற கட்சிகளையோ பாத்தீங்க அப்படின்னா வாரிசு அரசியல் அப்படின்றது ரொம்ப பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது. ஒரு கிளை செயலாளர் அவருடைய பையனை தான் அடுத்து கிளை செயலாளர் ஆகணும்னு முயற்சி பண்றாரு. ஒரு ஒன்றிய செயலாளர் அவருடைய பையனை தான் அடுத்த கட்டமாக கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் அதே மனநிலை தான் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் அதே மனநிலை தான் இருக்கு. அப்படின்றப்ப ஒரு விரக்தி அப்படின்றது இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருப்பது உண்மை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அந்த ஆன் இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்றது ஒர்க்கா இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பை அரசு பூர்த்தி செய்யலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருப்பது உண்மை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில விஜயனுடைய தாவேகா வளர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. விஜயை பொறுத்தவரையில இன்னும் தீவிரமாக மக்களோடு மக்களாக மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். இல்ல விஜய் நடப்பதற்கு இன்னும் 5 ஆண்டு கூட ஆகலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.